மகளிர் உரிமை திட்டத்தை செயல்படுத்தி 1,31,00,000 தாய்மார்கள் இன்று அதன் மூலம் பயன்பெற்று வருகின்றார்கள். சரி, மாதம் 1000 ரூபாய் உரிமை தொகை தருகின்ற முதலமைச்சர்கள் இந்த தேர்தல் முடிந்து ஆட்சி பொறுப்பேற்றவுடன் அது 2000ஆக உயர்த்தி வழங்கப்படும் என்ற உறுதியை தந்திருக்கின்றார்கள். அரசு பள்ளியிலே படித்து உயர்கல்விக்கு செல்லுகின்ற மாணவ மாணவிகளுக்கு புதுமை பெண் தமிழ் புதல்வன் திட்டமாக மாதம் 1000 ரூபாய் ஊக்கத்தொகையை முதலமைச்சர்கள் வழங்கி வருகின்றார்கள். ஆட்சி பொறுப்பேற்றவுடன் அது 2000ஆக உயர்த்தி வழங்கப்படும் என்ற உறுதியை தந்திருக்கின்றார்கள். அதே போல நம்முடைய முதியோர் உதவித்தொகை 2000ஆக உயர்த்தப்படும், மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவித்தொகை 2500ஆக உயர்த்தப்படும் என்ற அறிவிப்பை தந்திருக்கின்றார்கள். இல்லத்தரசிகளுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியை தந்தவர் நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள். பொருட்களை சாப்பிடுவதை போல இல்லத்தரசிகள் தங்கள் இல்லத்திற்கு பிரிட்ஜ் வேணுமா, வாஷிங் மிஷின் வேணுமா, டிவி வேணுமா, என்ன வேணுங்கிறது அவர்களே தீர்மானித்துக் கொள்ளட்டும். 8000 ரூபாய் அரசின் மூலமாக கூப்பனை தருகின்றேன். எங்கள் அன்பு சகோதரிகள் அவருடைய அருகாமையில் இருக்கக்கூடிய கடைகளுக்கு நேரிலே சென்று தாங்கள் விரும்பிய பொருட்களை வாங்கிக் கொள்ளலாம் என்ற மகிழ்ச்சியான திட்டத்தை தந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள். 35 லட்சம் மாணவ மாணவிகளுக்கு மடிக்கணினி வழங்கப்படும் என்ற மகத்தான அறிவிப்பை தந்தவர் நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள். 5 ஆண்டுகளில் வீடு இல்லாத மக்களுக்கு 10 லட்சம் வீடுகள் கட்டித்தரப்படும் என்ற ஒரு மகத்தான திட்டத்தை தந்திருக்கக்கூடியவர் நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள். இப்படி அரசினுடைய திட்டங்கள் ஒரு பக்கம் நாம் பெற்று மகிழ்ச்சி அடைகின்ற பொழுது, அடுத்து அமையக்கூடிய அரசின் மூலமாக செயல்படுத்தக்கூடிய திட்டங்களை முதலமைச்சர்கள் வழங்கி இருக்கின்றார்கள். 20 லட்சத்துக்கும் மேற்பட்ட விவசாயிகள் நம்மளாம் சர்வீஸ் வாங்குற அன்னைக்கு கிணத்துல மோட்டர் போட்டிருப்போம். அதுக்கப்புறம் எப்பயாவது காயில் போயிருக்கு, கொண்டே கட்டி கொண்டு வந்து திரும்ப மோட்டர் போட்டிருப்போம். இப்ப அரசின் மூலமாக 20 லட்சம் விவசாயிகளுக்கும் மீட்டர் பொருந்தாத நவீன பம்ப் செட்டை வழங்குவேன் என்ற உறுதியை தந்திருப்பவர் நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள். இப்படியான அரசின் திட்டங்கள் மக்களுக்கு சென்று அவர்கள் வளர்ச்சி பெறுவதற்கான வாய்ப்பை உருவாக்கி இருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்களுக்கு நம்முடைய கிருஷ்ணாபுரம் தொகுதி மக்கள் என்றும் உறுதுணையாக இருந்து ஆதரவை வழங்கிட வேண்டும் என்று அனைவரிடத்திலும் நான் அன்போடு கேட்டுக் கொள்கின்றேன். வளர்ச்சி பணிகளையும் தந்த மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய கிருஷ்ணராயபுரம் தொகுதியில் இந்த 5 ஆண்டுகளில் 41 நியாய விலை கடைகளை திறந்து மக்கள் எளிய வகையில் தங்கள் உள்ளூரிலேயே பொருட்களை வாங்குவதற்கான திட்டங்களை வழங்கியிருக்கிறார்கள். முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் நம்ம கிருஷ்ணாபுரத்துல இருந்து கடவுர்ல இருந்து கரூருக்கு வேலைக்கு போறோமாக்கா, இங்கிருந்து கரூருக்கு வேலைக்கு போறோம், டெக்ஸ்பார்க்கு வேலைக்கு போறோம். இனிமேல் அதெல்லாம் தேவையில்லை. நம்ம உள்ளூரிலேயே 400 ஏக்கர் பரப்பளவில் புதிய சிப்காட் அமைப்பதற்கான திட்டத்தை கொடுத்து அரசாணையை வெளியிட்டிருக்கக்கூடியவர் நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள். யாருமே நினைத்து பார்த்திடாத ஒரு பின்தங்கிய பகுதியாக இருக்கக்கூடிய கடவுர் பகுதிக்கு 400 ஏக்கர் பரப்பளவில் புதிய சிப்காட் அமைகிறது என்று சொன்னால் அடித்தட்டு மக்கள் மீது நம்பிக்கை கொண்ட முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி என்பதை நாம் ஒரு கணம் நினைத்து நிறைவேற்றி தருவார்கள். அதை நாங்கள் பெற்று செயல்படுத்துவோம் என்ற உறுதியை உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொண்டு, அன்பு சகோதரர் சி.கே. ராஜா அவர்களுக்கு நாம் அனைவரும் ஒன்றுபட்டு உதயசூரியன் சின்னத்திற்கு ஆதரவை திரட்டி ஒரு மகத்தான வெற்றியை உருவாக்கி தர நாளை ஒரு நாள் அயராது உழைத்திடுவோம். 23ஆம் தேதி வாக்குச்சாவடிக்கு சென்றவுடன் அழுத்த வேண்டிய பட்டன் உதயசூரியன். விளங்கிக் கொண்டிருக்கிறார் நம்மளுடைய அமைச்சர் அண்ணன் வி. செந்தில்குமார். புலித்தலையுடைய ஆற்றல் மிகு சட்டமன்ற உறுப்பினர், உங்களுடைய அன்பையும் பாசத்தையும் பெற்று டாக்டர் கலைஞர் அவர்கள் முதல் இன்று வென்ற தொகுதி புலித்தலை தொகுதி. நம்முடைய கரூர் மாவட்டத்திற்கு உட்பட்ட புலித்தலை தொகுதியினுடைய அரசியல் வரலாற்றை தொடங்கிய முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களுடைய தொகுதியில் இது நம்முடைய கழகத்தினுடைய தலைவர், தமிழ்நாட்டினுடைய ஒப்பற்ற முதலமைச்சர், பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய மாண்புமிகு தளபதியுடைய ஆசியை பெற்றும் கழகத்தினுடைய இளைஞரணி செயலாளர் மாண்புமிகு துணை முதலமைச்சருடைய வாழ்த்துக்களையும் பெற்று திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சிகளுடைய வேட்பாளராக ஆற்றல் மிகு ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் பேரன்பிற்குரிய அண்ணன் திரு சூரியனூர் சந்திரன் அவர்கள் உதயசூரிய பணிகள் உள்ளிட்ட
வளர்ச்சி திட்டங்களுக்கு மாண்பு முதலமைச்சர் அவர்கள் நிதிகளை தந்திருக்கின்றார்கள். குளித்தலை நகராட்சியில் 53 கோடி ரூபாய், நங்கவரம் பேரூராட்சியில் 29 கோடி ரூபாய், மருதூர் பேரூராட்சியில் 19 கோடி ரூபாய் என ஒட்டுமொத்த முதலமைச்சர் வழங்கக்கூடிய மாதம் 1000 உரிமை தொகை நம்முடைய வங்கி கணக்கு வந்துள்ளது. இப்ப ஆட்சி பொறுப்பேற்றனே 1000 ரூபாய் உரிமை தொகை 2000 உயர்த்தி வழங்கப்படும் என்ற மகத்தான வாக்குறுதியை தந்திருப்பவர் நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள். நம்முடைய பிள்ளைங்க அரசு பள்ளியில படிச்சு உயர்கல்விக்கு போனா புதுமை பெண் தமிழ் புதல்வன் திட்டத்துல மாதம் 1000 ரூபாய் ஊக்கத்தொகையை கொடுப்பவர் நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள். தேர்தல் முடிந்து அது 2000 உயர்த்தி வழங்கப்படும் என்ற தேர்தல் வாக்குறுதியை தந்திருக்கின்றார்கள். முதியோர் உதவித்தொகை 2000 மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவித்தொகை 2500 உயர்த்தி வழங்கப்படும் என்ற வாக்குறுதியை தந்திருக்கிறார் நம்முடைய முதலமைச்சர் தளபதி அவர்கள். நம்ம என்ன பொருளை வாங்கிக்கணுங்கிறத நம்ம தீர்மானிக்கணும். டிவியா, வாஷிங் மிஷினா, பிரிட்ஜா, என்ன வாங்கிக்கணுங்கிறத இல்லத்தரசிகள் தாய்மார்கள் தீர்மானிக்கக்கூடிய வகையில் ரூபாய் 8000க்கான கூப்பனை வழங்குவோம். நீங்கள் உங்கள் பொருட்களை தேர்ந்தெடுத்து வாங்கிக் கொள்ளுங்கள் என்ற மகத்தான அறிவிப்பை தந்திருப்பவர் நம்முடைய முதலமைச்சர் தளபதி அவர்கள். 1000 ரூபாய்க்கு கொண்டே கடையில கொடுத்து காயில கட்டி கொண்டு வந்து திரும்ப அந்த மோட்டரை ஓடிக்கிட்டு இருக்கோம். அன்பார்ந்த பெரியோர்கள், அண்ணன் உதயநிதி அண்ணன் அவர்களுடைய ஆட்சி பெற்ற வேட்பாளர், என்னாலும் நம்முடைய அமைச்சர் கரூர் மாவட்ட கழகத்திலே வருகை புரிந்து நீங்கள் எல்லாம் எனக்கு உதயசூரியன் சின்னத்திலே வாக்களித்து நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியினுடைய வேட்பாளராக கழகத்தினுடைய தலைவர், தமிழகத்தினுடைய ஒப்பற்ற முதலமைச்சர் தளபதி அவர்களுடைய ஆட்சி பெற்ற வேட்பாளராக மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு நான் அரவக்குறிச்சி தொகுதி மக்களுக்கு உறுதியாக மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் மிகப்பெரிய அமைச்சராக வர இருக்கிறார் என்பதை நான் இந்த வேளையிலே தெரிவித்துக் கொண்டு சிறப்பான தேர்தலுடைய இறுதிக்கட்டம் 20 லட்சம் விவசாயிகளுக்கு மீட்டர் பொருத்தாத நவீன பம்ப் செட் வழங்கப்படும் என்ற மகத்தான அறிவிப்பை தந்திருப்பவர் நம்முடைய முதலமைச்சர் தளபதி அவர்கள். இப்படிப்பட்ட திட்டங்களோடு சேர்த்து 5 ஆண்டுகளில் 35 லட்சம் மாணவ மாணவிகளுக்கு மடிக்கணினி வழங்கப்படும் என்ற மகத்தான திட்டத்தை அறிவித்திருப்பவர் நம்முடைய முதலமைச்சர் தளபதி அவர்கள். 5 ஆண்டுகளில் 10 லட்சம் வீடுகள் கட்டித்தரப்படும் என்ற மகத்தான அறிவிப்பை தந்திருப்பவர் நம்முடைய முதலமைச்சர் தளபதி அவர்கள். இப்படி செய்த திட்டங்களோடு செயல்படுத்தக்கூடிய வாக்குறுதிகளையும் வழங்கி இருக்கின்றார் நம்முடைய முதலமைச்சர் தளபதி அவர்கள். மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி என்பது கொள்கைக்காக அமைக்கப்பட்டிருக்கின்ற கூட்டணி. இது தேர்தலுக்கான கூட்டணி அல்ல. தமிழ் உதயசூரியன், வாக்களிப்பேர் உதயசூரியன், வெற்றி பெற செய்வீர் அண்ணன் சந்திரன் அவர்களை. நன்றி, வணக்கம். எல்லா கூட்டத்திலையும் அன்பார்ந்த பெரியோர்கள், அண்ணன் உதயநிதி அண்ணன் அவர்களுடைய ஆட்சி பெற்ற வேட்பாளர், என்னாலும் நம்முடைய அமைச்சர் கரூர் மாவட்ட கழகத்திலே வருகை புரிந்து நீங்கள் எல்லாம் எனக்கு உதயசூரியன் சின்னத்திலே வாக்களித்து நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியினுடைய வேட்பாளராக கழகத்தினுடைய தலைவர், தமிழகத்தினுடைய ஒப்பற்ற முதலமைச்சர் தளபதி அவர்களுடைய ஆட்சி பெற்ற வேட்பாளராக மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு நான் அரவக்குறிச்சி தொகுதி மக்களுக்கு உறுதியாக மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் மிகப்பெரிய அமைச்சராக வர இருக்கிறார் என்பதை நான் இந்த வேளையிலே தெரிவித்துக் கொண்டு சிறப்பான ஏற்பாடு. தேர்தலுடைய இறுதிக்கட்டம்